அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு வாழையில இருந்து என்னென்ன இது என்னது வாழைன்னு எடுத்துக்கிறோம். இதுல என்னென்ன கிடைக்குது அப்படின்னு இப்ப சொல்லுங்க. முதல்ல ஒரு இலை எடுத்துக்கலாமா? இலை எடுத்துக்கலாம், பழம் எடுத்துக்கலாம், அப்புறம் பூ எடுத்துக்கலாமா? பூ எடுத்துக்கலாம். முதல்ல மரத்தை கொடுக்கணுமே, மரம் கொடுக்கணும்ல, மரம். அப்புறம் வேறு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப இந்த வாழையையும் மரத்தையும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வாழை ஏதாவது கூட ஏதாச்சும் எடுத்து ஏதாச்சும் வந்து வாழை மரம் வருமா? இல்ல வாழை மரம் வருமா? ஏதாவது வந்திருக்குதா? வல்லை. நிலைமொழியும், நிலைமொழினா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மொழி, ஒரு வார்த்தை. நிலைமொழினா பெருசா என்னமா நினைக்காதீங்க. நிலைமொழி அப்படின்னா ரெண்டு வார்த்தையில முதல் வார்த்தை நிலைமொழி, வருமொழியும் இரண்டாவது வார்த்தை வருமொழியும். புணரும் பொழுது, சேரும் பொழுது, புணர்ச்சி என்றால் சேரும், சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாமல் அது சேர்ந்தால் இயல்பாக சேர்றது, இயல்பாக சேர்தல், இயல்பு புணர்ச்சி. இயல்பாக புணர்வது புணர்ச்சி. அப்ப உதாரணத்துக்கு வாழை கூட்டல் மரம், வாழை முடிஞ்சுதா? அடுத்தது பார்ப்போம்ப்பா. வாழை பழம், வாழை பழம் என்ன வந்துருச்சு? ஒரு எழுத்து சேர்ந்து வந்துருச்சு. ஒரு எழுத்து புதுசா முளைச்சிக்கிச்சு. அதனால அத தோன்றினது. இந்த மாதிரி தோன்றுவதற்கு விகாரம் என்று பெயர். விகாரம் என்னையா? இயல்பாக புணர்வது, இயல்பு அப்படின்னு சொல்றோம். அது ஏதாச்சும் மாற்றம் அடைந்தால் விகாரம் என்று சொல்றோம். என்னப்பா அந்த விகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன ஆகி போச்சுது? ஒரு எழுத்து புதுசா வந்திருக்கு. அதனால தோன்றல் விகாரம் சொல்றோம். எப்படி சொல்றோம்? தோன்றல் விகாரம். இந்த மரத்தையும் வேறையும் சேர்த்துக்கலாமா? மரம் கூட்டல் வேறு எப்படி வருது? மரம் வேறு வந்துருச்சு. இம்மு என்ன போயிடுச்சு? காணாம போயிடுச்சு. அப்ப அத என்ன சொல்றோம்? கெட்டு போச்சு, ஆனா தூரம் போச்சுது அப்படின்ட்டு அத கெடுதல் விகாரம். அடுத்துல சொன்னோம், அத கெடுதல் விகாரம்னு சொல்றோம். என்ன விகாரம் சொல்றோம்? இது தோன்றல், இது கெடுதல். சரி, அடுத்தது பார்த்தா அப்படின்னா தங்கம் கூட்டல் குடம் எப்படி புணரும்? தங்க குடம். ஆனாலும் நம்ம அதை
என்ன இருக்குது? அகத்திணை இருக்குதையா? அகத்திணை. திணை என்றால் ஒழுக்கம், அகம் என்றால் உட்புறம், வீட்டுக்குள்ள நடக்கிறது அப்படின்னு சொல்லி. சரி, திணை அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல வர்றது முதல் பொருள் என்ன? முதல் பொருள் என்னென்னப்பா வரும்? முதல் பொருள்ல நிலம், பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது. நிலம், பெரும்பொழுது, சிறுபொழுது உங்களுக்கு வந்து சரியா? இப்ப 5 திணைகளையும் சொல்லுங்கப்பா. யார் சொல்லுவா? நீ சொல்லுங்க. 5 திணைகளையும் சொல்லுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த வரிசைய மாத்திராத. எக்காரணம் கொண்டு இந்த வரிசையை மாத்தினீங்க அப்படின்னா இந்த விளையாட்டு நம்ம விளையாட முடியாது. வரிசை மாறிச்சுனாவே என்ன ஆயிப்போம்? குழப்படி ஆயிப்போம். சரி, இப்ப பாக்குறீங்களா? எல்லாரும் கிட்ட கைக்கோ. நானே எனக்கு வலது பக்கம் இறக்குறேன், நீ உங்களுக்கு வலது பக்கம் இறக்குங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்ப இத பார்த்தோம்னா என்ன தெரியுது? மலை தெரியுதா? மலை அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவா? மலையும் மலை சார்ந்த இடமும். அடுத்தது ரைட்டா இருக்குது. காலம் சார்ந்த இடமும் முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். அடுத்து எல்லாம் ஒன்று சேர்த்துங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இப்ப ஒரு எந்த மண்ணு இந்த கலர்ல இருக்கும்? மணல். மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை அப்படின்னு வந்து. இப்ப அடுத்தது வந்து நம்ம பெரும்பொழுது பார்க்க போறோம். என்ன பொழுது பார்க்க போறோம்? பெரும்பொழுது பார்க்க போறோம். பெரும்பொழுது 6. எத்தனை? 6. பெரும்பொழுது எத்தனை? 6. என்னன்னு பாத்துக்கோ. இடது கைய இப்படி விரிச்சு வச்சுக்கோ, வலது கையை இப்படி வச்சுக்கிறியா? ரெடி ஆயிருக்கா? கார் குளிர் முன்படி பின்படி இளவேனில் முதுவேனில். இது ஆரம்பம். என்னது? கார் ஓட்டுறது என்ன? அப்ப வலது கை வைப்பா. வலது கையை விரிச்சு வை. ரெண்டு பேருமே இடது கை வச்சிருக்கிற, வலது கையை விரிச்சு வை. இது 6 பெரும்பொழுது. 6 பெரும்பொழுது. இதுக்கு ஒவ்வொரு பொழுதுக்கு 2 மாசம். 2 மாசம். வாக்கியம் சொல்லலாமா?
ஒரு விரல விளையாடுல விட்டுட்டேனா என்னையா இது ரெண்டும் ஏற்பாடு வைகரை